வணக்கம், நான் கலையரசி. நான் பேச போற டாபிக் எனர்ஜி வேம்பயர்ஸ். நம்ம லைஃப்ல வர்ற சில பேர் ரொம்ப வித்தியாசமா இருப்பாங்க. எப்படின்னா, அவங்க கிட்ட நீங்க பேசிட்டு வந்ததும் ரொம்ப டயர்டா உங்க எனர்ஜி எல்லாம் ட்ரெயின் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அவங்க உங்க பக்கத்துல இருந்தாலே உங்க எனர்ஜியை சக் பண்ற மாதிரி தோணும். அவங்க தான் எனர்ஜி வேம்பயர்ஸ். ரத்தத்தை குடிக்கிற வேம்பயர்ஸ் மாதிரி இவங்க அன்கான்ஷியஸா அன்இன்டென்ஷனலா நம்ம எனர்ஜியை சக் பண்ணிடுவாங்க. இவங்கெல்லாம் மனநிலை சரியில்லாதவங்களா? நிச்சயமா இல்ல. அவங்க நம்மள மாதிரி நார்மலான மனுஷங்க தான். அப்படின்னா அவங்களோட கேரக்டர் என்ன? அவங்க ஏன் அப்படி பண்றாங்க? அவங்களோட பிரச்சனை என்ன? நாம அவங்களால எப்படி பாதிக்கப்படுறோம்? அவங்கள எப்படி ஐடென்டிஃபை பண்றது? அப்புறம் அவங்க கிட்ட நாம எப்படி கேர்ஃபுல்லா இருக்கிறது? இத பத்தி தான் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். இந்த எனர்ஜி வேம்பயர்ஸ் எப்படிப்பட்டவங்க? அவங்க நெகட்டிவ் பர்சனாலிட்டி கொண்டவங்களா இருப்பாங்க. அதாவது எப்பவுமே குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எல்லா விஷயத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அவங்க டிராமா பண்றவங்களா இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில எல்லாமே பிரச்சனை தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா, ஒரு ஆபீஸ்ல எல்லாரும் நார்மலா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ டிராமா பண்ற ஒருத்தர் அங்க வந்து சொல்லுவார், நேத்து மேனேஜர் உன்னை பத்தி என்ன சொன்னார் தெரியுமா? உண்மையிலேயே அங்க ஒரு பெரிய விஷயம் எதுவும் நடந்திருக்காது. ஆனா அவர் வார்த்தைகள் மூலமா சந்தேகம், பயம், கோபம் எல்லாத்தையும் உண்டாக்குவார். டிராமா விரும்புற ஆட்கள் சின்ன விஷயத்தையும் பெருசா ஊதி பிரச்சனைய உண்டாக்குவாங்க. தன்னை எல்லாரும் கவனிக்கணும்னு நினைக்கிற அட்டென்ஷன் சீக்கர்ஸ். யாருக்குமே நான் முக்கியம் இல்ல, நான் சொன்ன யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க என்ன தவிர, நான் இருந்தும் இல்லாத மாதிரி தான். இப்படிதான் அட்டென்ஷன் சீக்கர்ஸ் பேசுவாங்க. அவங்களுக்கு ஆறுதல்லாம் வேண்டாம், நம்மளோட முழு கவனமும் அவங்களுக்கு வேணும். அவங்க உங்களோட நேரம், உங்க எனர்ஜி, அப்புறம் சிம்பத்தியை எடுத்துக்குவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, எமோஷனலா மேனிபுலேட் பண்றவங்க. இவங்க ஒரு தனி கேட்டகரி. உண்மையா பேசாம உங்க ஃபீலிங்ஸையே தன்னோட ஆயுதமா மாத்திக்குவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, கில்ட் ட்ரிப்பிங் பண்ணுவாங்க. அதாவது உங்களுக்கு குற்ற உணர்ச்சியை கொடுப்பாங்க. நான் உனக்காக எவ்வளவு தியாகம் பண்ணேன் தெரியுமா, உன்னாலதான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு. இதுல இருக்கிற மெசேஜ், நான் கஷ்டப்பட்டதுக்கு காரணம் நீதான். அப்புறம் பிளேம் ஷிஃப்டிங். அவங்க பண்ற தப்புக்கு உங்களை காரணம் ஆக்குறது. உன்னோட ரியாக்ஷன் தான் எல்லாத்துக்கும் காரணம். நீ இப்படி பேசலன்னா நான் அப்படி நடந்திருக்க மாட்டேன். என்னை இந்த மாதிரி ஆக்குனதே நீதான். இதுல இருக்கிற மெசேஜ், என்னோட ஆக்ஷனுக்கு நான் பொறுப்பு இல்ல, நீதான் பொறுப்பு. அப்புறமேல் எமோஷனல் பிளாக்மெயில் பண்றது. நம்மளோட பயம், குற்ற உணர்ச்சி, அன்பு இதெல்லாம் வச்சு நம்மள கண்ட்ரோல் பண்றது. நீ இதை செய்யலைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, உனக்கு நான் தேவையில்லை, நான் இங்க இருக்கிறக்கே அர்த்தம் இல்லை. இதுல உள்ள மெசேஜ், நீ நான் சொன்னதை செய்யாட்டி அவ்வளவுதான். சோ எமோஷனலா மேனிபுலேட் பண்றவங்க கில்ட் ட்ரிப், பிளேம் ஷிஃப்ட், அப்புறம் எமோஷனல் பிளாக்மெயில்ல எக்ஸ்பர்ட்ஸா இருப்பாங்க. கடைசியா அவங்க சொந்த பிரச்சனையில உங்களை இன்வால்வ் பண்றவங்க. நீங்க சொல்யூஷன் தரணும், ஹெல்ப் பண்ணணும், அவங்க மென்டல் லோட நீங்க ஏத்துக்கணும், அவங்களோட கேர் கிவரா நீங்க மாறணும். இப்படி இருக்கும்போது நீங்க ஹாப்பியா இருந்தா அதை தப்பு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. நீங்க மோட்டிவேட்டடா இருந்தா ஹோப்லெஸ்ஸா பேசுவாங்க. கடைசியில நீங்க கம்ப்ளீட்டா ட்ரெயின் ஆயிடுவீங்க. மொத்தத்துல எப்போதும் நமக்கு ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி கொடுக்கற, டிராமா பண்ற, கிரிட்டிசிசம் பண்ற, சிம்பத்தி அப்புறம் அட்டென்ஷன் எதிர்பார்க்கிற ஆட்கள் தான் எனர்ஜி வேம்பயர்ஸ். ஓகே, இந்த எனர்ஜி வேம்பயர்ஸ் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க? இந்த மாதிரி எனர்ஜி வேம்பயர்ஸ்க்கு எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு, அதை ரெகுலேட் பண்றதுக்கு தெரியல. அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும் போதோ, கவலை, பதட்டம், எரிச்சல் வரும் போதோ அவங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அதை ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அவங்களுக்கு தன்னை பத்தி மட்டும் யோசிச்சு பாக்குற பழக்கம் இருக்கும். எம்பத்தி கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். எனர்ஜி வேம்பயர்ஸ் ஒரு விதத்துல பரிதாபத்துக்கு உரியவங்க தான். அவங்க குழந்தை பருவத்துல கிடைச்ச ட்ராமா, நெக்லெக்ட், அப்புறம் இன்செக்யூர் அட்டாச்மெண்ட் தான் அவங்க பெரியவங்க ஆனதும் எமோஷனல் டிபெண்டன்சியா, அட்டென்ஷன் சீக்கிங்கா மாற வைக்குது. எனர்ஜி வேம்பயர்ஸா இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ண தெரியாது. அவங்க ஸ்ட்ரெஸ் பக்கத்துல இருக்கிறவங்களோட எனர்ஜியில ரிலீஸ் பண்றாங்க. ரொம்ப பாவம் தான் இல்லையா? ஓகே, இது இப்ப நம்ம சயின்டிபிக்கா பார்க்கலாம். எனர்ஜி வேம்பயர்ஸோட பிரெயின் சிஸ்டம், அப்புறம் நர்வஸ் சிஸ்டம், இதுல இருக்கிற ஃபங்க்ஷனல் டிஃபரன்ஸ் தான் அவங்களோட பிஹேவியருக்கு முக்கியமான காரணம். மத்தவங்க எனர்ஜியை ட்ரெயின் பண்ணும்போது எனர்ஜி வேம்பயர்ஸ் ரொம்ப அலைவா ஃபீல் பண்றாங்க. மத்தவங்க அப்செட் ஆனாலோ, அழுதாலோ, கோபப்பட்டாலோ எனர்ஜி வேம்பயர்ஸோட நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகுது.
நம்மளோட எமோஷனல் ரியாக்ஷன்ஸ் அவங்கள உயிரோட்டத்தோட வச்சிருக்கோம். அவங்களுக்கு அமைதினா ரொம்ப போரிங், அப்புறம் எமோஷனல் கேயோஸ் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். செகண்ட் பார்த்தோம்னா தி டோபமைன் அப்படிங்கிற ஹார்மோன். நாம ஏதாவது அச்சீவ் பண்ணாலோ இல்ல லவ் பண்ணாலோ இல்ல ஒரு அர்த்தமுள்ள விஷயம் பண்ணாலோ நம்ம உடம்புல இந்த ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். ஆனா எனர்ஜி வேம்பயர்ஸ்க்கு இது வேற மாதிரி. அவங்களுக்கு அட்டென்ஷன் வேணும், மத்தவங்களோட ரியாக்ஷன் வேணும், சிம்பத்தி வேணும். அப்பதான் அவங்களுக்கு டோபமைன் ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். அப்ப டிராமா பண்றது டோபமைனுக்கான ஷார்ட்கட். இங்க ஒரு முக்கியமான விஷயம், எனர்ஜி வேம்பயர்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சே பண்றது இல்ல. அவங்க அன்கான்சியஸா அன்இன்டென்ஷனலா தான் இதெல்லாம் பண்றாங்க. அவங்களுக்கு எமோஷன்ஸை ரெகுலேட் பண்ற திறமை இல்லாததுனால இது பண்றாங்க. அதனால மத்தவங்கள எமோஷனல் ஸ்டெபிலைசரா யூஸ் பண்றாங்க. இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத சில ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம பார்ப்போம். நீங்க உதாரணத்துக்கு ரொம்ப சந்தோஷமா ஏதாவது அவங்க கிட்ட சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இன்னைக்கு ரொம்ப நல்ல நியூஸ் இருக்கு. உடனே அவங்க சொல்வாங்க, அதெல்லாம் ஓகே, ஆனா எனக்கு இப்ப ரொம்ப கஷ்டம் தெரியுமா, யாருமே எனக்கு இல்ல. இங்க என்ன நடக்குது? உங்க சந்தோஷம் கேன்சல் ஆயிடும், அவங்க வலி ஸ்பாட்லைட்ல இருக்கும். நீங்க தானாவே கம்ஃபர்ட் பண்ற மோடுக்கு போயிருவீங்க. இவங்களுக்கு கவனம் எப்பவுமே கிடைக்கணும். பாசிட்டிவ் அட்டென்ஷன் இல்லாட்டி நெகட்டிவ் எமோஷனை வச்சு கூட வாங்குவாங்க. கில்ட் ட்ரிப்பிங் பண்ற எனர்ஜி வேம்பயர்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்க இப்போ ஒருத்தர்கிட்ட கொஞ்சம் ஸ்பேஸ் கேக்குறீங்க, இப்ப நான் கொஞ்சம் தனியா இருக்கணும். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க? சரி, எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிடுறாங்க, நீயும் அதே மாதிரி தான் பண்ற. இங்க என்ன நடக்குது? உங்க பவுண்டரி ரொம்ப செல்ஃபிஷான ஒரு விஷயமா போயிடுது. அவங்களோட வருத்தம் இங்க வெப்பனா மாறிடுது. நீங்க உங்க தேவையை விட்டுட்டு அவங்கள காப்பாத்த போறீங்க. இதுதான் எமோஷனல் பிளாக்மெயில். நீ என்ன கவனிக்கலனா நான் ரொம்ப பாதிக்கப்படுவேன்னு உன் மனசை கட்டுப்படுத்துறாங்க. பிளேம் ஷிஃப்டிங் பண்ற எனர்ஜி வேம்பயர்ஸ் என்ன பண்ணுவாங்க? அவங்க ரொம்ப கோவமா பேசுறாங்க. அப்ப நீங்க கேக்குறீங்க, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அதுக்கு அவங்க சொல்றாங்க, நீ ப்ரொவோக் பண்ணலையா, நீ இப்படி இல்லைன்னா நான் கோவப்பட்டிருக்கவே மாட்டேன். இங்க என்ன நடக்குது? அங்க அவங்க பிஹேவியரை ஜஸ்டிஃபை பண்றாங்க. இப்போ உங்க ரியாக்ஷன் தான் அங்க ப்ராப்ளமாவே இருக்கு. அப்ப நீங்க ரொம்ப செல்ஃப் டவுட்டுக்கு போயிருவீங்க. அவங்க எதுக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டாங்க. குற்ற உணர்ச்சியை முழுசா உங்க மேல தள்ளிடுவாங்க. விக்டிம் மென்டாலிட்டி இருக்கிற எனர்ஜி வேம்பயர்ஸ் என்ன பண்ணுவாங்க? எங்க போனாலும் எனக்கு வாழ்க்கையில எதுவுமே சரியா நடக்கல, எனக்கு தான் இப்படி எல்லாம் கஷ்டமே வந்துட்டு இருக்கு. நீங்க ஏதாவது சொல்யூஷன் சொன்னா, இதெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது, எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இங்க என்ன நடக்குது? பிரச்சனை எப்பவும் அதே பிரச்சனை தான். நீங்க ஒரு சொல்யூஷன் சொன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நீங்க ஒரு எமோஷனல் டஸ்ட்பின் ஆயிடுவீங்க. இவங்களுக்கு சேஞ்ச் எல்லாம் வேண்டாம். இவங்களுக்கு தேவை உங்களோட அனுதாபமும் உங்களோட கவனமும். சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற எனர்ஜி வேம்பயர்ஸ் என்ன பண்ணுவாங்க? நீங்க அவங்க கேட்டதை பண்ணல, அப்ப அவங்க ரொம்ப சைலண்ட் ஆயிடுவாங்க. நீங்க கேப்பீங்க, என்னாச்சு? அதுக்கு அவங்க சொல்வாங்க, ஒன்னும் இல்ல, நீ எல்லாம் புரிஞ்சுக்க மாட்ட. இங்க என்ன நடக்குது? சைலன்ஸ் இங்க பனிஷ்மெண்டா மாறுது. இந்த கம்யூனிகேஷன் கண்ட்ரோலா மாறுது. நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்ப சைலண்ட் ட்ரீட்மெண்ட் ஒரு பெரிய பவர் பிளே, உங்களை சேஸ் பண்ண வைக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்ப நீங்க கேட்கலாம், இப்படிப்பட்ட எனர்ஜி வேம்பயர்ஸ் யூஸ் பண்றவங்களுக்கு என்ன நடக்குது? சைக்கலாஜிக்கலா அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்? எனர்ஜி வேம்பயர்ஸால தாக்கப்பட்டவங்களுக்கு சைக்கலாஜிக்கலா நிறைய பிரச்சனை வரும். எனர்ஜி வேம்பயர்ஸ் சைலன்ஸ், கில்ட், பிளேம் இதை யூஸ் பண்றதுனால நமக்கு என்ன ஆகும்? நம்ம அடிக்கடி செல்ஃப் டவுட்டுக்கு போயிடுவோம். நமக்கு ரொம்ப கன்ஃபியூஷனும் அதிகமாகும். நான் தான் தப்பு பண்ணிட்டேனா, நான் தான் ஓவர் ஆக்ட் பண்ணிட்டேனா அப்படின்லாம் யோசிக்க வைக்கும். காலப்போக்கில் நம்ம மேல இருக்கிற நம்பிக்கை நமக்கே போயிடும். அது மட்டும் இல்லாம பாதிக்கப்படுறவங்க ரொம்ப ஹைப்பர் விஜிலண்டா இருப்பாங்க. இப்ப இவங்க கூட நம்ம பேசலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிப்பாங்க. அவங்க பிரெயின் சேஃப்டி மோட்லயே ஸ்ட்ரக் ஆயிடும். இப்படியே காலப்போக்கில் என்ன ஆகும்? பாதிக்கப்படுறவங்க டிப்ரெஷன், ஆன்சைட்டிக்கு ஆளாகிறாங்க. ஓவர் திங்கிங் லூப்ல சிக்கிடுவாங்க. ஓவரா எக்ஸ்பிளைன் பண்றது, எப்பவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, எப்பவும் எனர்ஜி வேம்பயர்ஸை ப்ளீஸ் பண்றதுன்னு இருப்பாங்க. இதனால அவங்க பர்ன் அவுட் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு அமைதியும் நிம்மதியும் சுத்தமா போயிடும்.
பிசிக்கலா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமா செக்ரீட் ஆகும். அதனால அவங்களால சரியா தூங்கவும் முடியாது. அது ஒரு சேஃப் என்விரான்மெண்டா இருக்காது. பாதிக்கப்பட்டவங்க எமோஷனலாவும் பிசிக்கலாவும் ரொம்ப ட்ரெயின் ஆயிடுவாங்க. டோட்டலா எனர்ஜி வேம்பயர்ஸோட இந்த பிஹேவியர்லாம் என்ன பண்ணும்னா இன்னொருத்தரோட பர்சனாலிட்டியை ரீஷேப் பண்ணிடும். ஓகே, இப்ப நம்ம எனர்ஜி வேம்பயர்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்றது? நம்ம லைஃப்ல இருக்கிற எனர்ஜி வேம்பயர்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பா பார்க்கணும் இல்லையா? இதுக்கு சில ரெட் ஃபிளாக்ஸ் இருக்கு. இந்த ரெட் ஃபிளாக்ஸ் ஒரு தடவை 2 தடவைனா ஓகே, ஆனா ரிப்பீட்டா ஆகுதுன்னா நீங்க ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ரெட் ஃபிளாக், அவங்க கிட்ட பேசினது உங்க எனர்ஜி ட்ரெயின் ஆகுது. ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றீங்க. உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அமைதி தேவைப்படும். இந்த உணர்ச்சி தான் உங்களோட முதல் சிக்னல் நீங்க ஒரு எனர்ஜி வேம்பயர் கிட்ட இருக்கீங்க அப்படின்னு. செகண்ட் ரெட் ஃபிளாக், அவங்களோட லைஃப்ல எப்பவுமே ப்ராப்ளம் மட்டும்தான் இருக்கும். திரும்ப திரும்ப அதே கதை, அதே கம்ப்ளைண்ட். நாம சொல்யூஷன் சொன்னாலும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை உங்களோட அட்டென்ஷனும் சிம்பத்தியும். தேர்ட் ரெட் ஃபிளாக், உலகமே அவங்கள சுத்தி தான் நடக்கிற மாதிரி பேசுவாங்க. நீங்க சொல்றத கட் பண்ணுவாங்க. உங்க ஹாப்பினஸை இக்னோர் பண்ணுவாங்க. கான்வர்சேஷன் பூரா நான், என்னோட கஷ்டம் இப்படித்தான் இருக்கும். ஃபோர்த் ரெட் ஃபிளாக், குற்றநட்சியை தூண்டி விடுறதுல அவங்க எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. நீ ரொம்ப மாறிட்ட, நீ எனக்கு டைமே தரமாட்டேங்கிற, நீ நல்லவன் இல்ல, நல்லவன் மாதிரி நடிக்கிற, இப்படி எல்லாம் சொல்லி உங்களை கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. ஃபிஃப்த் ரெட் ஃபிளாக், உங்க பவுண்டரிஸ்க்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. இப்ப பேச என்னால முடியாதுன்னு சொல்லி பாருங்க, அவங்க கேட்க மாட்டாங்க. இந்த டாபிக் வேண்டான்னு சொல்லி பாருங்க, அதை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க. உங்க டயர்ட்னஸை இக்னோர் பண்ணுவாங்க. இப்ப நான் சொன்ன 5 ரெட் ஃபிளாக்ஸ்ல 3 இல்லாட்டி 4 ரெட் ஃபிளாக் உங்க லைஃப்ல ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பா எனர்ஜி வேம்பயர்ஸா தான் இருப்பாங்க. இதுல இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம அவாய்ட் பண்ண முடியாதவங்க லிஸ்ட்ல இருக்கிறவங்க எனர்ஜி வேம்பயர்ஸா இருந்துட்டா அது ரொம்ப கஷ்டம். நம்மளால அவங்க கிட்ட இருந்து விலக முடியாது. ஆனா அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்? முதல்ல நமக்கு க்ளோஸா இல்லாதவங்க எனர்ஜி வேம்பயர்ஸா இருந்தா அவங்கள நீங்க ஈஸியா தவிர்க்க முடியும். அப்புறம் நீங்க பாக்குற எல்லார்கிட்டையும் உங்க பர்சனல் லைஃப், உங்களோட வலி, உங்க வீக்னஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா எனர்ஜி வேம்பயர்ஸ் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டு அதை தேவையான நேரத்துல யூஸ் பண்ணுவாங்க. எனர்ஜி வேம்பயர்ஸ்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட டைம் லிமிட் வைங்க. அவங்களுக்கு உங்க முழு நாளையும் கொடுக்காதீங்க. அவங்க டிராமாவுக்கு ரியாக்ட் பண்ணாதீங்க. அவங்க அழுது கத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாலும் உங்க ரெஸ்பான்ஸ் ரொம்ப அமைதியா நியூட்ரலா இருக்கணும். நீங்க ஒரு அட்வைஸ் மிஷன் ஆகாதீங்க. அவங்க ப்ராப்ளம் அவங்க தான் டீல் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு சேஃப். குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகாதீங்க. நீ முன்ன மாதிரி என்ன கேர் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு அவங்க சொன்னா அது கண்டுக்காதீங்க. அவங்களோட எமோஷன் உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. நோ சொல்றதுக்கு கண்டிப்பா கத்துக்கோங்க. நோ சொல்றது ரூட் கிடையாது, அது உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட காப்பாத்தும். டாபிக் பவுண்டரி வைங்க, ஆனா அது ரிப்பீட் ஆச்சுன்னா பேசுறத முடிச்சிருங்க. உங்களை நீங்க நல்லா கேர் பண்ணுங்க. உங்க மைண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா எனர்ஜி வேம்பயர்ஸோட பைட் ஒர்க் அவுட் ஆகாது. இப்ப நம்ம விலகவே முடியாத சொந்தக்காரங்க எனர்ஜி வேம்பயரா இருந்தா நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல நீங்க ஒரு விஷயத்த 100% அக்செப்ட் பண்ணணும். என்ன விஷயம்? அவங்க சேஞ்ச் ஆக மாட்டாங்க. இதை நீங்க அக்செப்ட் பண்ணீங்கன்னா பாதி 50% நீங்க சேஃப் ஆயிடுறீங்க. அவங்க மேல எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வைக்காதீங்க. அவங்க உங்களை புரிஞ்சுக்குவாங்க, உங்களை வேலிடேட் பண்ணுவாங்க அப்படின்னு எப்பவும் நினைக்காதீங்க. இன்ஃபர்மேஷன் டயட் ஃபாலோ பண்ணுங்க. உங்க பிளான்ஸ், உங்க கனவு, உங்க கஷ்டம், அப்புறம் உங்க ஹாப்பினஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணாதீங்க. கான்வர்சேஷன் டாக்ஸிக்கா மாற ஆரம்பிக்கும் போது அப்புறம் பேசலாம் அப்படின்னு கட் பண்ணுங்க. அவங்க சொல்ற எல்லா வார்த்தைகளையும் ஹார்ட்டுக்கு எடுத்துக்காதீங்க. டிட்டாச்மெண்டா இருக்கிறது மரியாதை குறைவு கிடையாது, அது உங்க மன நிம்மதிக்கானது. குற்ற உணர்ச்சியை தூண்டுற மாதிரி பேசினா சைலண்டா இருங்க, எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. ஏன்னா ஆர்குமெண்ட் தான் அவங்களுக்கு எனர்ஜி கொடுக்குது. உங்க எனர்ஜியை ரீஃபில் பண்ற மாதிரி வாக்கிங் போங்க, பிரேயர், மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணுங்க. இது டாக்ஸிக் என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு மருந்து மாதிரி. உங்களுக்கு இன்னைக்கான டேக்அவே, எனர்ஜி வேம்பயர்ஸ் எப்பொழுதும் உங்க எனர்ஜி தேடுவாங்க. அது டிராமா, கில்ட், கிரிட்டிசிசம், அப்புறம் அட்டென்ஷன், டிமாண்ட் வழியா. ஆனா உண்மையா சொல்லுங்க, அவங்க உங்க ரெஸ்பான்சிபிலிட்டியா
கண்டிப்பா கிடையாது. நீங்க உங்க எனர்ஜியை காப்பாத்துறதுக்கு பவுண்டரிஸ் செட் பண்ணுங்க. உங்க எமோஷன்ஸை நியூட்ரலா வச்சுக்கோங்க. ப்ராப்பர் பவுண்டரிஸ் பிளஸ் செல்ஃப் கேர் தான் உங்களோட சூப்பர் பவர். எப்போதுமே நினைவுல வச்சுக்கோங்க, நீங்க தான் உங்க எனர்ஜிக்கு ரியல் பாஸ். நன்றி.